Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ப்ளஸ் ரொம்ப வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேன்கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேன்கேக் ரெசிபிஸ் வந்து என்னோட பேபிக்கு வந்து 8 மந்த்லேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களோட பேபிஸும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். இந்த பனானா பேன்கேக் வந்துட்டு நம்ம 8 மந்த்ஸ்லேருந்து பேபிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இருந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ்க்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எந்த டைம்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுலில் வந்து நம்ம ஒரு எக் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு எக் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பேன்கேக் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்துட்டு ப்ரோட்டீன் நிறைய அதிகமாக இருக்குது. எக்கில் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனும் ஈஸியாக ஆகும். அப்புறம் போன்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்கு கொடுக்கறதுனால. நம்ம இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் பனானா வந்து நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோக்ஸ் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைஜஷனுக்கு நம்ம 6 மந்த்ஸ்ல இருந்து பேபிக்கு வந்து பனானா கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பேர் நினைப்பீங்க பேபிஸ்க்கு வந்து பனானா கொடுத்தா கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. பனானா கொடுக்கறதுனால எந்த கோல்டு எதுவுமே ஆகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பனானா கொடுக்கறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம பனானா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, எனர்ஜி லெவல்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணும் பேபிஸ்க்கு வந்துட்டு. இப்போ ஃபீவர் இந்த மாதிரி இந்த டைம்லவும் நம்ம பனானா வந்து கொடுத்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடரு நம்ம ஆப்ஷனல் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். வேணும்னா இதில் வந்து நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு வந்து கோதுமை மாவு சேர்க்கல, நட்ஸ் பவுடர் மட்டும்தான் சேர்த்து கொடுக்குறேன். இன்னும் ஏதாவது நாட்டு சக்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா பனானாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நான் எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம பேன்கேக் வந்து செஞ்சுக்கலாம். பேன்கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் சின்ன சின்னதாக வந்து சேர்த்துக்கிறேன். லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்றதுனால நல்லா குக் ஆகும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போட்டுக்கணும். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சோம்னா நல்லா தீஞ்சிடும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம பேபிஸ்க்கு வந்து நல்லா சிவிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி சாஃப்டா கொடுத்தோம்னா நான் நல்லா சிவ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களே சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போதான் பேபிஸும் நல்லா வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கற்றுக்குவாங்க. நம்ம நட்ஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால பேபிஸ்க்கு வந்து நிறைய வெயிட் கெயினுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட் பனானா பேன்கேக்கு அதுக்காக வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருக்கான குவான்டிட்டினால 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பனானா வந்து நல்லா பழுத்த பனானா எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன துருவல்ல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு விட்டமின் சி இருக்கு. வெயிட் கெயினுக்கு, அப்புறமா பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டைஜஷனுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் கேரட் கொடுக்கறதுனால. விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். சின்ன துருவல்ல வந்து நம்ம நைஸா வந்து துருவி எடுத்துக்கணும். அப்பதான் குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பனானா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் பனானா சேர்க்கறதுனால. கேரட்ல பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்குன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு சேர்க்கல. ஸோ அதனால நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்ல போய் வேணும்னா நம்ம முட்டை வந்து நல்லா பீட் பண்ணோம்னா இன்னும் ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம பேன்கேக் செஞ்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கீ இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னசா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சின்னசா பேன்கேக் செஞ்சுக்கலாம். அப்பதான் நல்லா வேகும். ஊட்டிட்டு வந்து நம்ம ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
மாவெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லோவாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். ஏன்னா கேரட் எல்லாம் நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. நம்ம ஸ்வீட்னஸ் வந்து கேரட் பனானா சேர்க்கறதுனால ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால எந்த ஸ்வீட்டும் வேண்டாம், ஸ்பைசஸும் வேண்டாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ்லவே நம்ம சிம்பிளாக வந்து பேன்கேக் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேபிக்கு வந்து பேன்கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா வந்து சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. பனானா கேரட் ஸ்வீட்டோட தான் நான் பேபிக்கு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் நம்ம சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின் கிடைக்கும். வெயிட் கெயின்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசில்ஸ் க்ரோத்துக்கு, போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னோட பேபிக்கு வந்து பேன்கேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பனானா சேர்த்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா சியூ பண்ணி ஸ்லோவாக தான் சாப்பிட்றாங்க. சின்ன இக்கடை நோடமா நம்ம இந்த மாதிரி கேரட்டு பனானா எக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா பட்டர் கூட பட்டர் இல்லைன்னா கீ கூட எது வேணும்லாம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு, டைஜஷனுக்கு, அப்புறமா மசில்ஸ், போன்ஸ் க்ரோத்துக்கு, பேபியோட க்ரோத் ஆல்மோஸ்ட் எல்லாம் பேபியோட க்ரோத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது. பார்த்தாலே ஃபோக்ஸ் வச்சு பார்த்தாலே நல்லா குக்காக இருக்குது. இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சூடாக இருக்கும்போதே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்னோட 2 பேபிக்கு வந்து சேர்த்து செய்கிறதுனால நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நாட்டு முட்டை இருந்தால் கூட அது சேர்த்துக்கோங்க. மெயின் வந்து அது கொடுக்கணும் பேபிஸ்க்கு. அது வந்து கிடைக்கலன்னா வந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஒயிட் முட்டை வந்து சேர்த்துக்கணும். நாட்டு முட்டை கொடுக்கறது தான் நிறைய பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு அது வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து நான் இந்த ஒயிட் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நாட்டு முட்டை இருந்துச்சுன்னா நாட்டு முட்டைவே கொடுங்க பேபிஸ்க்கு எப்பவுமே. இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்தனா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து பேன்கேக் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அதனால வந்து நான் லைட்டாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பேன்கேக் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அன்சால்டட் பட்டர் தான் நம்ம பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். பட்டர் இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேன்கேக் ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா மாவெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 3 வெயிட் கெயின் பேன்கேக்ஸ் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, see you on next video. ரொம்ப ஸ்லோவாக தான் நல்லா சியூ பண்ணி ஸ்லோவாக தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கும்போது நம்ம அப்பப்போ வந்து தண்ணி வந்து கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சோக் ஆகிடும். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் ஸ்ட்ரென்த், அப்புறமா மசில்ஸ் க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்வீட்
3 வெயிட் கெயின் பேன்கேக்ஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.